இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே, இருப்பவராக இருப்பவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Lord, you are good and your mercy endureth forever. Yes, he is a great God. Oh Lord, you are good and your mercy endureth forever. People from every nation, people from every nation and tongue, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. Inbamundu samadhanamundu, vetriyundu tudipaadalundu. Oh, inbamundu samadhanamundu, vetriyundu tudipaadalundu. Rajadi Raja Yesu endrendu maaliduvaar. Rajadi Raja Yesu endrendu maaliduvaar. Yesuvin kudupam ondu undu, anbu nirendidamiram undu. Uyarvamillai, uyarvamillai, angu taangumillai, ஏழையில்லை பணக்காரனில்லை. உயர்வுமில்லை, அங்கு தாழ்வுமில்லை, ஏழையில்லை பணக்காரனில்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாறிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாறிடுவார். You are beautiful, the bright and morning star, Lord of all the earth. I give myself to thee. I love you. I love you, oh Lord. I worship you. Yes, I love you, Lord. I worship you. Nanu envitaru ummaye நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். குடும்பத்திலே தலைவன் தான் குடும்ப தலைவன் தான் அந்த ஸ்தானத்தை வைக்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கிற ஸ்தானம். The way to move the family should be the head of the household, which is the husband. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். That family will be blessed. அங்கே பெண்கள் மூப்படுத்து முதலாளித்துவம் எடுத்து நடத்துகிற குடும்பங்களும், பெண்கள் அங்கே தலைமை தாங்குகிற குடும்பங்களும், பெண்கள் அங்கே வாய் காட்டுற குடும்பங்களும் தலைத்ததே சரித்திரத்திலே இல்லை. There's no history where when the women want to take over and rule or do everything, there's no blessing. சில வேளைகளிலே பெண்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கலாம் கணவனுக்கு. For sure they can give good counsel.
கணவன் ஒரு டிசேபிலிட்டியாக இருந்தால், அதாவது ஞான குறைவானவனாக இருந்தால், maybe if the husband is a little disabled or less in wisdom, அல்லது கணவன் ஒரு உலகம் தெரியாத ஒரு படிப்பறிவு இல்லாதவன் அல்லது வாழ்க்கை நடத்த தெரியாதவனாக இருந்தால், or a person who does not know the world or how to handle the world, மனைவியானவள் ஆலோசனை கொடுத்து அந்த கணவனோடு சேர்ந்து போகும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். the family is blessed when the wife gives counsel and leads the family together. இங்கே ஒரு பெண்ணை பார்ப்போம். We see a woman, அவருடைய கணவன் ஒரு பொல்லாதவன், the husband is very evil, ஆனால் இந்த மனைவியுடைய கெட்டித்தனத்தினாலே, but because of the wife's wisdom, அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. the family was truly blessed. எடுப்போம் 1 சாமுவேல் 25வது அதிகாரம். Let's read in 1 Samuel chapter 25. அங்கே 2-3 வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். Verses 2 and 3. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிருதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இப்போ இந்த மனைவியை பற்றி வடிவாக சொல்லுறது, கணவனை பற்றியும் சொல்லுகிறது. It's written here about the husband and also about the wife. கணவன் கொஞ்சம் அப்படி தான். The husband is like this. மனைவி கொஞ்சம் புத்திசாலி, புத்திசாலி எல்லாம் மகா புத்திசாலி. But the wife was very intelligent. அதோடு நல்ல அழகானவள், ரூபவதியாக இருந்தாள். And she was also beautiful. இங்கே உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். We know what happens here. ஐயா தாவீது. Who's David? எல்லாம் அரசனை விட்டு ராஜாக்கள் விட்டு ஓடி போறவங்க. He leaves the king and goes. இப்படி பேத் மோட்டு தன்மை காய்ச்சி விட்டார். Therefore he talked like this. தாவீதுக்கு வந்ததே கோபம். But David became angry. தாவீது கோபம் வந்தா தெரியும் என்ன நடக்கும். We know when David becomes angry what he does. அவனோட கர்த்தர் இருந்து செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். The Lord was with him and blessed everything he does. ஒரு நாயை கூட விடாம சரிப்படி போடுவான்னு சொல்லி வலிக்கிட்டான். He left even to do something to him. இது மனைவிக்கு தெரிந்து விட்டது. The wife heard about this. 10-11 வசனத்தை வாசிப்போம் அந்த 25லேயே. Verse 10 and 11. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இப்படி இவர் கதைத்த உடனே இவங்கள் வேலைக்காரர் போய் தாவீதுக்கு சொல்லிட்டாங்க. And when they spoke like this, the servants went and told David. இவர்களுடைய வேலைக்காரரை பத்திரமாய் மற்றவர்கள் வராதபடி எல்லாம் பாதுகாத்து வைத்ததே தாவீதுடைய ஆட்கள் தான். It was David's people that protected them. இதெல்லாம் மறந்து இவர் வாயில வந்த மாதிரி பேசிட்டார். Now he forgot all this and spoke what he wanted to. தாவீது வெளிக்கிட்டார், இவர் கரை பண்ணிடுவோம் என்று. David left to go take care of this. இந்த புத்திசாலி பெண், this woman, என்ன செய்தாள்? what did she do? 18வது வசனத்தை வாசிப்போம். Let's read in verse 18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. ஆமென். இவளை போல ஒரு பணக்காரியா நீங்கள் காணுவீங்களோ? Can you see a person who's rich just like her? சரி, உங்கள்ட்ட 5 ஆடு தான் இல்ல பரவாயில்லை, or 5 donkeys. அது நீங்க வளர்க்கலாது. You cannot grow the cows here. வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலை உங்கள்ட்ட இருக்கும். But do you have this skins of wine? இல்ல, அவ்வளவு பெரிய ஒரு கட்டிக்காரி பணக்காரன். See how much rich they were. 200 அத்திப்பழ அடை எல்லாம் எடுத்து கொண்டு போறாள். We see how she takes 200 cakes of pressed figs and goes. வசதியானவள். That's how they have everything. எடுத்து கொண்டு போய் takes it. தாவீது ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணி, and by pleasing David, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டா. and she solved this problem. பாருங்கள் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. How this family was blessed. அந்த மனைவியுடைய புத்திசாலித்தனமான நடக்கை, the intelligent way of the wife. இப்ப தாவீது வந்திருந்தால் அவற்றை ஆட்கள் ஆடு நாய் எல்லாமே சரி. When if David went to that place, everything would have been finished. இந்த மனைவியுடைய புத்திசாலித்தனத்தாலே இந்த பிரச்சனையில இருந்து காக்கப்பட்டார். But because of her being intelligent, she saved them from the destruction. ஆனால் but இந்த தேவ மனுஷனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் எதிராக இவன் பேசின இந்த வார்த்தை நிமித்தம், because of these words that they spoke against the man of God and his people, அந்த புத்தியுள்ள மனைவியே சொல்றாள், the wife also says, நீர் உம்முடைய கையால் இந்த இரத்த பழியை தேடாதீங்க.
தேடாதீங்க. Do not seek this from your own hands. கடவுள் பார்த்துக்கொள்வார். The Lord will take care நீ of பெரிய it. பெரிய காரியம் செய்ய வேண்டியிருக்கு. Because you have to do great things. நடந்தது என்ன? What happened? 38வது வசனத்தை வாசிப்போம். Verse 38. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். சண்டை பிடிச்சு தாவீது 10 நாளைக்கு முதல்ல இவரை கொண்டு போட்டிருப்பான். 10 days before, David would have thought to kill him before. இப்ப இவரே But himself, நாபாலை வாதித்து 10 நாளைக்கு பின்பு இவருக்கு வருத்தம் வந்து இவர் செத்து போனார். we see how he became ill and he died on his own after 10 days. இந்த சம்பவம் இது ரீல் அல்ல, கட்டுக்கதை அல்ல, இது சினிமா படம் அல்ல. It's not a fake or a movie or something we see. இது வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சம்பவம். This is something that happened from the Lord of God that created the heavens and the earth. குடும்ப தலைவன்மார், the husbands, கவனமாக தேவனுடைய பணியை செய்கிறவர்களாக இருந்தா என்ன, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தா என்ன, தேவனுக்கு பிரியமானதை பேசி நடப்பீங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். They will speak or do the work of God and do it properly. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். The Lord bless you and your families. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். And your children. சரி, இப்போ இந்த பெண்ணை பார்த்தோம். We saw this woman. சரி, இப்பொழுது இன்னொரு ஆணை பார்ப்போம். Now let's see a man. வாசிப்போம் யோபு 1வது அதிகாரம் 1 to 5 வரையும். Job chapter 1 verses 1 to 5. இங்கே ஒரு ஆணை பாருங்கள். Here we see a man. அவன் தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கவனமா இருக்கிறான். How much he takes care of his family. அந்த சாட்சி வைப்பவன் அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாக்கு விலகுறவன். அதே அவனுக்கு தேவன் சாட்சி சொல்றார். God says that he is blameless, upright, feared God and shunned evil. ஆனா அவன் தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கவனமா இருந்தான். But how he took care of his family. இந்த பர்த்டே பார்ட்டி அல்ல. It's not the birthday parties. என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது உம்மை துக்கப்படுத்தி இருந்தால், But if my children hurt you in any way, அதற்காக அவன் தனித்தனியாய் இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். he is giving an offering or doing this as a regular custom and giving a sacrifice. அவ்வளவு கவனம் அவன் பிள்ளைகளில். That's how much he cares over his children. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த விருந்து வைப்பார்கள் அவன் பிறந்த நாளுக்கு. The children will have feasts for their birthdays and celebrations. இப்ப எல்லாம் இங்க பிறந்த நாள்ல விருந்து வைக்கிறார்கள் தான். Here they also celebrating. கல்யாண வீட்லயும் விருந்து வைக்கிறார்கள். And weddings. அவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பிள்ளையை செய்திருந்தாலும் இதை எடுத்து போடக்கூடாது மன்னிங்க என்று சொல்லி அவ்வளவு கவனமாக இருந்தான். He's taking care. If they've done something wrong, the Lord will forgive them. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். If we look in chapter 2 verse 9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இந்த குடும்பத்திலே மனைவியை பாத்தீங்களோ? We see how the wife is in this family. இந்த யோபுக்கு இப்படி ஒரு மனைவியோ? Job had this kind of a wife. பாத்தீங்களா எவ்வளவு அழகான மனைவி, நல்ல வடிவான புத்தி சொல்லி கொடுக்கறான். She's giving him good counsel. இப்படி தான் இந்த முதல் மனைவி அவனை குடும்பத்தை காப்பாற்ற நல்ல காரியத்தை செய்தாள். The first wife did everything she can to save her family. இந்த இரண்டாவது மனைவி பேரே வேதபுத்தகத்தில் எழுதியல, பேர் எழுதினா இந்த பரிசுத்தம் கெட்டு போகும்னு பேரே எழுதியல. Not even her name is written here. மிஸ்ஸஸ் ஜோப் என்று வெச்சுக்கொள்வோம். Let's call her Mrs. Job. இப்படி கான மிஸ்ஸஸ் ஜோப் நீங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. I don't know how many Mrs. Jobs there are. இந்த மிஸ்ஸஸ் ஜோப் நீங்க கட்டாயமா அழுவீங்க. Because then for sure you'll perish. அழுவீங்க இல்ல, not crying, அழுவீங்க. They must be destroyed. அழுவீங்க. You'll be perished, destroyed. அதாவது கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். You must be a helper to your husband. பயபக்தி உள்ள கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். When you be a helper to your faithful husband. செத்து போன்னு சொல்லி சில பேர் சொல்லி நான் உன்னை கட்டின நாள்ல இருந்தா எனக்கு நீ செத்து போன்னு சிலர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். I've heard some people say that you can die and go. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். But I know you won't say that. அப்ப பாருங்க இந்த குடும்பத்திலே கணவன் எப்படி மனைவி எப்படி என்று சொல்லி. In this family we see how the husband is, how the wife is. 2:10 வாசிப்போம். Chapter 2 verse 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்ப யோபுவின் வைஃபின் பேர் என்னன்னு பாத்துட்டீங்கனே. We see what her name is. லூசன் சிலவே சொல்லி நான் சரியா லூஸ் ஐயான்னு. பைத்தியக்காரி போல கதையாதே. Don't talk like a foolish woman. எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம். We've received good. எவ்வளவு எல்லாம் அவன்கிட்ட இருந்தது. How much did he have? 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 5000 வேர்மாடு, 500 கழுதை எல்லாம் இருந்தது. திரளான வேலைக்காரர். We had how much servants? 7000 sheep, 3000 camels, 500 oxen and 500 donkeys. உண்மையை யோசிச்சு பாருங்க. Think of this. ஒரு 3 ஒட்டகம்
நீங்க வச்சு நானும் நீங்களும் பராமரிக்க எங்களுக்கு முடியுமா? Can we have even 3 of these animals? ஒட்டகமே சரியான விலை. They're very expensive. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்தாக்க நீங்க கேட்டு பாருங்க. If you ask people from the Middle East, ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு லெக்சஸ் கார் வாங்கிட்டு போவாங்க. when they sell one of this the donkey, they can get one Lexus car. உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்தாக்கல தெரிஞ்சால அது மிடில் ஈஸ்ட்ல உங்களுக்கு உறவினர்கள் இருந்தா கேட்டு பாருங்க, விவரமா சொல்லுவார்கள். Camel. அப்ப அவ்வளவு அந்த ஒட்டகத்துக்கு பெருமதி. That's how expensive a camel is. நாங்க என்ன மிஞ்சி போனா ஒரு வீடு, one house, அல்ல மிஞ்சி போனா அடுத்த வீடு, இரண்டாவது வீடு, second house. அது முதல் வீடு அப்படியே வாடகை கொடுத்து அந்த வருமானம் வந்தா தான் இதை சமாளிக்கலாம். Only if you get rent from the first you can get the second. ஆனா அந்த வீடும் கடல்ல தான் இருக்கும். But that house will all be rent. இவனுக்கு பாருங்க 3000 ஒட்டகம், 3000 camels. அப்ப ஜோப் எவ்வளவு பணக்காரன், how much rich he was. பயங்கர பெரிய ஒரு ரிச் ஆனாள். He's a very rich person. இந்த உலகத்திலே இருக்கிற இந்த பெரிய ரிச் ஆனாக்கெல்லாம் இருக்கனே, there's all the rich people in this world. இந்த மைக்ரோசாஃப்ட், இந்த பில் கேட்ஸ் எல்லாரையும் விட அவன் பணக்காரன். He's richer more than even Microsoft, the Bill Gates. அந்த மனைவியை பாத்தீங்களோ? But the wife he got, எப்படி வாச்சுதண்டு, how she came. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். That's on one side. இப்ப இவனால இந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? But how was his family blessed because of him? புத்தியுள்ள தகப்பனா இவன் நடந்ததால he was a wise father. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. The family was blessed. சரி, யோபு 42வது அதிகாரம் chapter 42 12 verse 12 வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். அவனுடைய உத்தமம், his righteousness, அவனுடைய உண்மை, his truthfulness, அவனை இப்படி ஆசீர்வதித்தது. it blessed him like this. எப்படி ஆசீர்வதித்தது? how? இப்ப வாசித்தமே முதல், we read first. இப்ப இரண்டாம் தரம் வாசித்தமே, now we read secondly. இரண்டத்தனையான ஆசீர்வாதம். the Lord blessed him double as much. இரண்டத்தனையான ஆசீர்வாதம், double blessing. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். காரணம், the reason why he blessed, உத்தம உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்தான். because he was truthful and blameless. 15-16 வாசிப்போம். chapter 15 verse 16. அதிலே அது 42லே 15வது வசனம் 16வது வசனம். chapter 42 verses 15 and 16. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பாடு படித்த பல்லவே, தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் we worship you Lord. தலைமுறை தலைமுறையாய், from generation to generation, யோபு தன்னுடைய பிள்ளைகளை கண்டான். Job saw his children. அவனுடைய பிள்ளைகளை போல வடிவான பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே இல்லையா. and there's no other beautiful children like his. அந்த யோபு பிறந்த ஊர்ல டாக்டராக இருந்த ஒருத்தரை இங்க வந்து நான் சந்தித்தேன். I met a person who was a doctor and he lived in the place where Job lived. என்ன சொன்னார் சொல்லுங்கள்? what he said, அவருடைய பிரதர் இந்தியாவில இருந்து அவர் இந்த டூரிஸ்ட் விசாவில அந்த இடத்துக்கு வந்தாராம். he went to that place as a tourist visa. அப்ப அந்த யோபு இருந்த அந்த ஊரெல்லாம் அவர் போனார்களாம். அந்த ஊர் தேசம் இன்னும் இருக்கிறது. The place is still there. He went to go visit. எல்லாரும் வடிவானாக்கள் தானா. everyone there is beautiful. அதுங்க நீங்க வேற யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புறேன். அவர் சொன்ன சாட்சி, other people would have heard them say வடிவானாக்கள். that's how beautiful they were. so தேவன் அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். the Lord blessed his family. இதுக்கு காரணம் தகப்பனுடைய புத்திசாலித்தனம். the reason is because the husband was very intelligent and wise. சரி, இன்னொருவரை பாப்போம். another person we see, வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். Genesis chapter 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், இன்னொருவரை பாருங்கள். நோவாவை உங்களுக்கு தெரியும், நோவா ஸ்டோரி தெரியும். we know about Noah, we know the story of Noah. அங்கே அந்த குடும்ப தலைவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. here this man had favor in the eyes of God. அப்ப அது அப்படியே நோவா 8:20 வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இங்கே நோவாவை தேவன் அந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது இவனை ஒரு நீதிமானாய் கண்டு, in this evil time that Noah lived in, he was seen as a blameless righteous man. அவருடைய கிருபை அவன் மேலே இருந்து, and the grace of God was upon him. உங்களுக்கு தெரியும், அப்படியே உலகத்தை அழிக்க என்னென்ன செய்யണ്ട அவன் கேள்விக்கு அந்த எல்லாத்தையும் கேட்டுக்கள் எல்லாம் செய்து he listened and did everything to prepare for destruction. காப்பாற்றப்பட்டான். and he was saved. அவன் அந்த கீழ்ப்படிந்ததினாலே அவனுடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. because of his obedience the whole family was saved. அந்த உலகமே அழிஞ்சிட்டது, the whole earth perished. ஆனா இவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. but his family was saved. அப்ப காப்பாற்றப்பட்டதுக்கு என்ன செய்தான்? what did he do?
அதுதான் நாங்க வாசித்த அந்த அடுத்த வசனம். That's what we read in the next verse. அந்த 20வது வசனம். Verse 20. சுத்தமான சகல மிருகங்கள் சுத்தமான சகல பறவைகளிலே தெரிந்து கொண்டு. He took clean offerings or clean animals and clean birds. சுத்தமானதை தேவன் விரும்புகிறவர். The Lord desires clean things. இந்த பரிசுத்தவான் சுத்தமான அந்த பரிசுத்தவானுடைய நடத்தையினாலே தேவன் அவனை தெரிந்து இந்த உலகத்தை அழித்தாலும் அவன் குடும்பத்தை அழியாமல் காத்ததுக்கு நன்றியாக, as giving thanks for the Lord for protecting him and his family and not being destroyed, சுத்தமானவைகளை தேவனுக்கு கொண்டு வந்தார். He gave clean things to the Lord. கால வேளையிலே Therefore this morning, நாங்கள் சுத்தமானதை கொண்டு வருகிறோமோ, are we bringing clean things to him, அசுத்தமானதை கொண்டு வருகிறோமோ, or filthy things, கட்டாயமாகவும் விசனமாகவும் கொண்டு வருகிறோமோ, or because we have to, மனப்பூர்வமாயும் சந்தோஷத்தோடும் கொடுக்கிறோமோ, or with joy and cheerfully are we giving? ஆராய்ந்து பாருங்கள். Let us see. கட்டாயமாகவும் விசனமாகவும் நீங்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு ஊழியம் செய்தா என்ன, அவருக்கு ஓடினா என்ன, அவருக்கு கொடுத்தா என்ன, ஆசீர்வாதத்தை நீங்கள் கனவுல நினைக்க கூடாது. You cannot think of a blessing if you want to do everything because you have to. மனப்பூர்வமாய், wholeheartedly. அந்த ஏழை விதவை 2 தான் கடந்தது, முழுதையும் கொடுத்துட்டான். This poor widow, she gave 2 coins. She had 2 coins, but she gave it. இது அவளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. Her name was written here. ஏழை விதவையை பற்றி எழுதி இருக்கு. It's written about her. எத்தனையோ பணக்காரர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். How many rich people gave? அவளை பற்றி நாங்கள் எழுதவும் இல்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக வேத புத்தகத்தில் சொல்லவும் இல்லை. It doesn't say they are blessed or their names here. இந்த கால வேளையிலே, Therefore this morning, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். we're seeing how families are blessed. சரி, இனி வாசிப்போம். எஸ்ரா 10வது அதிகாரம் 12வது வசனம். Now let's see in Ezra chapter 10 verse 12. அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான். ஆமென். எஸ்ரா உங்களுக்கு தெரியும். We know about Ezra. அலங்கத்தை கட்ட அங்கே வருகிறான். He comes to build the place. வந்து எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து விட்டது. Everything is done. இந்த எஸ்ரா சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார். Ezra looks to the people in the church and says, அந்த முதலாவது 11வது வசனத்தை வாசிப்போம். look at the verse before. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். அங்கே உள்ள சம்பவத்தை பார்த்து அவர் சொல்லுகிறான். He sees the things that is happening there and he says, நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்பதை அங்கே உணர்த்துகிறான். He tells them that to do the will of God. உணர்த்தின உடனே சபையார் என்ன சொல்லுகிறார்கள்? What do the people of God say? நீ சொன்ன இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய வேண்டியதுதான் என்று மகா சத்தத்தோட இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். They shouted loud and said, we must do as you say because you are right. So இன்னும் ஒருவருக்கு நாங்கள் அடிபணிந்து வாழ்வது என்பது எங்களிலே அநேகருக்கு விரும்பாத காரியம். Something that we don't like is to live under somebody. அப்படி அடிபணிந்து வாழ விரும்பி இருந்தா இன்றைக்கு நாங்கள் இந்த தேசத்திலே அடிபட்டு இப்படி சிதறி இருக்க மாட்டோம். If we did, then we would not be like this today. அங்கேயே ஒழுங்கா இருந்திருக்கலாம். We would have lived there properly. அங்கேயே ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். Lived there with a blessing. அங்கே அப்பவே இந்த ஏதோ தமிழனுக்கு வந்த ஒரு சாபம். This is kind of a curse that came to us. இந்த அடிபணிஞ்சு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. Never wants to obey or under someone. அதே போல தான் இந்த இஸ்ரேல் மக்களும். Same people here in Israel. இவர்கள் என்ன, எனக்கு ராஜா நானே மந்திரின்னு சொல்லிக்கொண்டு தனித்து இன்றைக்கு பலர் இப்படி திரிவார்கள். Many people say they're the king, they do everything themselves. நாம் எந்த ஒரு விதத்திலும் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு அடிபணிந்து வாழுகிறோம் என்பது உண்மை. It's true that either we know it or not or want to or not, we are leading our lives under somebody. எஸ்ராவோடு இருந்த சபையார் யாவரும் ஆம் நீ சொல்லுகிறது படியெல்லாம் செய்ய வேண்டியது தான் என்று அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். The people in the church and the assembly, they humbled themselves saying, yes, everything you say is right. அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு, this dedication, அமைதியாக அல்ல, was not calm, முணுமுணுக்கிற வண்ணமாக இல்ல, not by murmuring, மாறாக ஒரே ஏகோபித்த வண்ணமாய் மகா சத்தமாய் சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். but instead they shouted out loud and dedicated themselves. இந்த ஆராதனைகளிலே, but today in the worship, ஜெபம் முடியும் பொழுது, when the prayer finishes, ஆமென் என்று சொல்லுவது, when saying amen, பக்கத்திலே இருக்கிறவக்கே கேட்காததோ ஒரு பரிதாபம் தான். it's something the next person beside can't even hear. லீட் பண்ற பொழுது சொல்லி கைகளை தட்டி உற்சாகமா ஆமென் அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, they will say here to rejoice or clap and to sing. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தாலே
இருக்கிற ஆவி இல்லாம போடும். And if you look at the person beside you, the spirit you have will go. ஒரு தேவ ஆலயத்துக்கு வரும் பொழுது When you come into the presence of God, உற்சாகத்தின் ஆவியினால் நிறைந்து இருக்க you have to வேண்டும். be filled with joyfulness. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக வேத பகுதியிலே கர்த்தருடைய ஆவி, The spirit of God in our Bible reading, அங்கே லேவியனான ஒருவனான அந்த யாகேசி மேல் இறங்கின பொழுது when the spirit came upon this Levite, அவன் தீர்க்கதரிசனமாய் நடைபெறவுள்ள யுத்தத்தை பற்றி சொல்லுகிறான். he speaks about the war that is going to happen. நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். He says, do not fear for these people. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றான். See how the Lord will save you. அதனாலே Therefore, யோசேபாத்தும் we see him சகல யூத கோத்திரத்தாரும் from all the tribes of Judah எருசலேமின் குடிகள் எல்லோரும் and all the people in Israel, அங்கே கர்த்தருடைய Jerusalem, சமூகத்திலே பணிந்து தாழ விழுந்து when they bowed down before him, தம்மை அர்ப்பணித்தார்கள். they dedicated themselves. அதாவது முடிவு உங்களுக்கு தெரியும். We know the end. இந்த யுத்தத்திலே எங்களால வெற்றி பெற முடியாது. We are not able to have victory in this war. தேவனால் மாத்திரமே வெற்றி பெற முடியும் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். They knew victory is only through God. கர்த்தருடைய சமூகத்திலே தாழ விழுந்த அவர்களை, They humbled themselves before him. கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்த அவர்களை, Them who dedicated themselves, இனி நம்மால் முடியாது என்று சரணடைந்த அவர்களை, for them who surrendered, we cannot do anything ourselves. எப்படி தேவன் விடுவித்தார் என்பதை நான் நீங்களும் அறிந்திருக்கிறோம். We know how the Lord delivered them. ஆண்டவரே, Lord, உம்முடைய பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா என்று பாட்டு பாடுகிறோம். we sing that we come into your presence. உண்மையாகவே எங்களுடைய பலத்தை விட்டு தேவனையே சார்ந்து செயல்படுகிறோமா? Do we truly leave our own strength and lean on God? எங்களால் எல்லாம் கூடும் என்று எண்ணி தேவனை விட்டு விலகி, Or leaving God saying we can do everything ourselves, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அங்கே மாத்திரம் முதலிடம் கொடுத்து giving first place to our desires and அவரை things? வேதனைப்படுத்தி வாழுகிறோமா? And are we hurting him and living? அவற்றை இன்றைக்கு சரி செய்து கொள்ள வேண்டும். Let us correct that today. இல்லாவிட்டால் If not, எவ்வளவு படித்திருக்கலாம், no matter how much you study, எவ்வளவு உனக்கு திறமையும் டேலண்டும் இருக்கலாம் வேலை செய்ய, no matter what talent you have to work, ஒன்றுமே இல்லாம போயிடும். everything can go. சாட்சியா சொல்லுகிறேன். I can say as a testimony. சாட்சி வாசித்தீர்கள். We read the testimony here. 2002 ஆண்டுல இருந்து 2012 13 வருடங்கள். For 13 years, நான் அந்த நாளில இருந்த அந்த காசு பணத்தோட ஜீவிக்கக்கூடிய தேவனை ஆசீர்வதித்தார். the Lord has blessed me to live with that little amount of money. ஏனென்று சொன்னால், ஆண்டவரே நாளைக்கு நடப்பது நான் அறிய மாட்டேன். Because I don't know what happens tomorrow. இன்றைக்கும் என்னுடைய ஜெபம், Even today my prayer, உங்களுடன் நான் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது. that I don't know when I come to you. ஆனா நீங்க என்ன உங்களுடன் நான் வரும் வரையும், But until I do, நீங்க தந்த இந்த பணியை the work you have given me, உண்மையோடும் உத்தமோடும் செய்து கொண்டு வர உதவி செய்யும். to help me to do it truthfully and faithfully. சோ இன்றைக்கு சரி செய்வோம். So let's correct that அவருடைய today. பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். Give ourselves in his presence. சரணடைவோம். Surrender ourselves. தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வே தம்முடைய பலத்தினாலே பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காண முடியும். If in your lives you can see the Lord doing his great things in your own life. கரங்களை உயர்த்தி ஆமென் We சொல்லுவோம். can raise and say amen. வாசிப்போம் எஸ்றா 10வது அதிகாரம் 12-13 வசனத்தை. Chapter 12 verse 10 verses 12 and சரி 13. 12 வாசிச்சா 13 வாசிங்க. Verse 13. ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள், இது மாரிகாலமுமாய் இருக்கிறது. இங்கே வெளியிலே நிற்க எங்களால் கூடாது. இது ஒரு நாள் 2 நாள் வேலையல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர். இப்போ வாசிங்க. ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட, கணவன் எப்படி இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது, மனைவி எப்படி இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது, அப்படியே பார்த்து கொண்டு வந்தோம். We saw how the husbands and the wives were blessed through the family. இப்பொழுது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். The people of God and the church should be blessed. அதனாலே நாங்கள் முதல்ல தேவனிடம் சரணடைய வேண்டும். First we must surrender ourselves to the Lord. ஊரில் பழமொழி சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும். They say this back home. நான் மறந்துட்டேன் கனகாலம். It's been a long time. தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோணியரும், கோணண்ட அரசன் உயர்வான், கோணியர கோலியரும். தமிழ் டீச்சர் சொல்லுங்க. என்னண்டு அந்த அரசன் உயர்வான், கோல் உயர, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் தான், therefore only if the church is blessed, எங்களுடைய இனம் ஆசீர்வதிக்கப்படும். then our people can be blessed. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டால் சபை ஆசீர்வதிக்கப்படும். When our family is blessed, the church is blessed. இதைத்தான் முந்தி நாங்கள் படம் பார்க்க ஒரு படத்தில் சொல்லுவான், வேலி உயர சைக்கிள் உயரும், சைக்கிள் உயர சீட்டு உயரும், சீட்டு உயர கதியால் உயரும், கதியால் உயர வேலி உயரும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். They say this before too. சினிமாவில் ஒரு பகுதி சொல்லுவார்கள். They say this in a joke. இப்போ முதல்ல நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை தேவனுக்கு சரணடைய வைக்கும் பொழுது,
when we surrender ourselves as a family to the Lord, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். we are blessed. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. Family is blessed. சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. The church is blessed. மக்கள் And the ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். people are blessed. பலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். Many are saved. நானும் குடும்பமும் ஆசீர்வாதமாக இல்லை என்றால் If myself and my family is not blessed, சபை ஆசீர்வாதம் வராது. the church cannot be blessed. அப்போ தேவன் இதுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். Therefore the Lord gives a chance for இந்த that. ஜனங்களுக்கு இந்த எஸ்ரா மூலம் தேவன் வேதத்தை வாசிக்க வைத்து ஒரு தருணம் கொடுக்கிறார். The Lord gives a chance for these people through Ezra. அப்போ தேவனை விட்டு பாகாலை சேவித்த இந்த இஸ்ரவேல் மக்கள் These Israelites who left God and worshiped the idol, தங்களுடைய பாவத்தை உணர்ந்து they saw their wrong, தேவனை நோக்கி முறையிட்டு crying to God. அங்கே உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று புலம்பி சரணடைந்தார்கள். They're crying and giving themselves to the Lord. They did something wrong against him. அப்பொழுது தேவனிடமிருந்து வந்த பதில் என்ன அவர்களுக்கு? What's the answer the Lord gives? இதுவரை நான் உங்களை ரட்சிக்கவில்லையா? Have I not saved you up to now? எஸ்ரா அதிகாரத்தை விட்டு போய் வாசிங்கள், டைம் போய் You கொண்டிருக்கிறது. can read in Ezra at home. இதுவரை நான் உங்களை ரட்சிக்கவில்லையா? Have I not saved you up to now? அப்படி இருந்து நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். But still you left me in அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். Therefore I will not save you. நீங்கள் தெரிந்து கொண்ட அந்நிய தேவர்களை உங்களை ரட்சிக்கட்டும். Let the other idols save you. இப்படி சொன்னார். He said like this. அப்பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் Then the Israelites, கர்த்தரை நோக்கி முறையிட்டு they cried to the Lord. இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று தவணை கேட்கிறார்கள். They asked him to save them only today. அப்போ அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு They got the idols out of their way. கர்த்தரை ஆராதித்தார்கள். Worship God. சோ அவர்கள் கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டதை பார்த்த தேவன், The Lord who saw them worshiping only him, அவர்கள் மேலே மனதுருகினார். he had compassion over them. சோ நம்முடைய தேவன் பொல்லாதவர் அல்ல. Our God is not evil. மனம் திரும்பி அவரை பிரியப்படுத்த எடுக்கப்படும் தீர்மானத்தை எப்பொழுதும் அவர் கனப்படுத்துவராக இருக்கிறார். He always honors those who repent and come to him. பாத்தீங்களா, ஒரு ஆமென் தான், மற்ற ஆமென் வராது. நான் மனம் திரும்பி தானே ஆமென் வர. சரி, அப்போ அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளின் வருத்தங்களை பார்த்து மனதுருகிற தேவன். Not only that, he has compassion over the people. நமக்கு ஏராளமான தருணங்களை தருகிற தேவன். He gives us much chances. எச்சரிப்பின் தருணங்கள் என்று அவர் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல. He doesn't harden anyone without warning. பார்வோன் ராஜாவுக்கு எத்தனை தருணம் கொடுத்தார். He gave Pharaoh many chances. அப்ப எங்களுக்கு கைவிடுவாரோ? Will he let go of us? நிறைய சான்சஸ் எல்லாம் தருவார், தருணம் எல்லாம் தருவார். மனம் திரும்ப, பாவத்தை விட்டு விலக, சத்தியத்தை அறிய, அப்படி எல்லாம் நல்ல டைம் கொடுப்பார், சான்சஸ் கொடுப்பார், தருணம் கொடுப்பார். He gives much chances to repent and gives us much time. சோ இங்கே எஸ்ரா கோபம் கொண்டு மக்களை தண்டிக்க முன்வரவில்லை. But here Ezra did not get angry to burden his people. அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டதை எஸ்ரா கண்டார். They felt and Ezra saw the people what they had. அதற்காக எஸ்ரா அவர்களை அவசரப்படுத்தவில்லை. Ezra didn't rush. ஜனங்கள் அநேகராய் இருந்தார்கள். The people were many. மாரி காலமாக இருந்தது. It was raining that time. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore people of God, எஸ்ராவோ ஜனங்களோடு பொறுமையா இடைப்பட்ட பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரோ? எஸ்ராவோடும் ஜனங்களோடும் இவ்வளவு பொறுமையாக இடைப்பட்டாரே தேவன், எங்களை கைவிட்டு விடுவாரோ? The Lord worked between Ezra and the people. Therefore will he let go of us? இம்முறை மாத்திரம் மன்னியும். One more time, or this time forgive us. இனிமேல் என்னை இந்த விதமான தீமைகளுக்கு விலக்கி காத்தருளும். Lord, protect me for not doing this again. இப்படி நாங்கள் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோமா? Have we prayed ever like this? Everybody made a mistake. அந்த மிஸ்டேக்கை உணர்ந்து, if we understand our mistake, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நடக்க மாட்டேன், என் மீது மனதுரங்கம் என்று சொல்லி நாங்கள் வேண்டி இருக்கிறோமா? have we ever prayed that will not do this again, Lord forgive me? தேவன் நிச்சயமாய் நம்ம மீது மனதுருகுவார். For sure the Lord will have compassion over us. என்னை சரி செய்ய நீரே என்னை நடத்தும் என்று இன்றைக்கு எங்களை நாங்கள் ஒப்புவித்தோமானால், if we give ourselves that the Lord will correct ourselves, ஒரு குடும்பமாக, as a family, ஒரு சமூகமாக, as a community, ஒரு சபையாக, as a church, சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்வோம். let us confess the things we must correct. தேவன் நல்லவர். The Lord is good. நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று தேவன் அறிவார். The Lord knows our strengths and our weaknesses. அவர்தான் ரட்சிக்கிற தேவன். And he is the God that saves. இன்னைக்கு என்னுடைய கணவன் வரவில்லை, My husband didn't come. வரதில்லை. He doesn't come. மனைவி வரா. My wife comes only. மனைவி வரதில்லை. Wife doesn't come. கணவன் வரார். Husband comes. பிள்ளைகள் வரதில்லை. Children don't come. பெற்றோர் வருகிறார்கள். Parents come. அவ்வளோ தருணம் கொடுத்து பார்ப்பார். He will give many chances. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை சேதப்படுத்துறவன் சடுதியிலே சகாயம் என்று நீங்க விட்டு வாசி பாருங்க. And you can read the rest and finish it at home. முடிப்போம். Let us finish. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். Proverbs 16:25.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். சோ எதற்கும் ஒரு முடிவு உண்டு. There's a conclusion to everything. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. In my life. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. In your life. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முடிவு உண்டு. And there's a finish for everyone. ஆனால் இந்த உணர்வு, but this feeling, நம்முடைய சிந்தைகளில் செயல்களிலே வெளிப்படுகிறது மிக குறைவு. It's very less to come in our thoughts. முடிவு எப்படி இருக்கும் என்று